ஒருவேளை யாராவது அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. தற்கொலை இந்த வார்த்தையை ரெகுலரா கேட்கக்கூடிய வார்த்தையாக மாறிடுச்சு. சோசியல் மீடியால, நியூஸ் சேனல்ல, ஏன் நமக்கு தெரிந்தவர்களின் வாழ்க்கையில கூட நாம் கேள்விப்படுகிறோம். பட் ஒரு கேள்வி, ஏன், எதனால ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை தானே மாய்த்து கொள்வதற்கு, தானே முடித்து கொள்வதற்கு என்ன காரணம்? அப்படி என் வாழ்க்கையில் என்ன நடக்குது? WHO ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஒரு வருடத்துக்கு 7 லட்சம் மக்கள் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஒரு 40 இல்லை 45 செகண்ட்ஸ்க்கு, ஏன் இந்த வீடியோ பார்க்குற இந்த டைம்ல கூட இது நடக்குது. ஒரு ஸ்டாட்ஸ் இப்படி சொல்லுது, இந்தியாவில் கிட்டத்தட்ட 2023 இருந்து 2025 வரைக்கும் இளைஞர்கள் மத்தியில் அதிகமான இந்த சூசைடானது நடக்குது. குறிப்பா 15 இருந்து 29 வயசு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இதை செய்யறாங்க. இந்த சாலை விபத்து, நோய்களை அதை விட இது அதிகமா இருக்கு. அதாவது வாழ்க்கையை தொடங்க வேண்டிய அந்த கட்டத்துல இந்த முடிவு எடுக்கிறாங்க. முன்னாடி கேட்ட மாதிரி, ஏன் பணம் இல்லாதனால இந்த முடிவா? இல்லையே, பணம் இருக்கிறவங்களும் இதை செய்யறாங்களே. புகழ் இல்லாதனாலயா? புகழ் இருக்கிறவங்களும் இதை செய்யறாங்களே. காரணம் என்ன? மன அழுத்தம், தனிமை, குடும்ப பிரச்சனை, கடன், வேலை அழுத்தம், காதல் தோல்வி, கல்வி எடுத்துக்கலாமே, தேர்வு தோல்வி, அப்படி இப்படின்னு இப்படி ஒருத்தருக்கும் ஒரு காரணம் நாம் சொல்லிக்கொண்டே போலாம். அப்போ உண்மையிலே இதுக்கெல்லாம் தீர்வு சூசைடு தானா? தற்கொலை தானா? தற்கொலை என்பது சாக விரும்பும் ஒரு முடிவு அல்ல. தாங்க முடியாத வேதனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக எடுக்கும் ஒரு தவறான முடிவு. இன்னைக்கு இருக்கிற வழிக்காக நாளைக்கு இருக்கிற நம்பிக்கையை இழக்கிற ஒரு முடிவு. ஒருவேளை யாராவது அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இனிமே முடியாது, அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற எண்ணத்துல இருந்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு நீங்க உணர்ந்துட்டு இருக்கிற அந்த வேதனை, வலி, போராட்டம் நிரந்தரமே அல்ல. ஒரு தற்காலிக வேதனைக்காக நிரந்தர முடிவை ஒருபோது எடுக்க கூடாது. நான் நம்புறேன், உங்க வாழ்க்கை ஒரு விபத்து அல்ல, தற்செயல் அல்ல. நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் நீங்க இந்த உலகத்துல இருக்கிறீங்க. நான் தேவனை பின்பற்றுகிறவன், I'm a Christ follower. என் வாழ்க்கைக்கு நம்பிக்கை கொடுத்தது என்னுடைய தேவன். அதனால நீங்க இன்னைக்கு எவ்வளவு இருள்ல இருந்தாலும் உங்க வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு மட்டும் ஒருபோது வந்துடாதீங்க. தேவன் உங்களை மறக்கவில்லை, உங்கள் கண்ணீரை அவர் மறக்கவில்லை. உங்க வாழ்க்கைக்கு நல்ல திட்டத்தையும், நல்ல எதிர்காலத்தையும், நல்ல நோக்கத்தையும் வைத்திருக்கு. நீங்க தனியாக இந்த போராட்டத்தை சுமக்காதீங்க. சுமக்கிற, அதை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிற தேவனிடம் அதை கொடுங்க. இல்ல நண்பர்களிடம், தெரிந்தவர்களிடம் தொடர்ந்து பேசுங்க. யாரிடம் பேசாம அமைதியாக இருக்காதீங்க. ஏன், தேவனிடம் நீங்க பேசலாம். முடிந்தால் ஜெபம் செய்யுங்க. ஒரு ஜெபம், ஒரு உரையாடல் ஒரு புதிய தொடக்கத்தை தரலாம். ஏன்னா உங்க லைஃப் அது மதிப்பு மிக்கதாக இருக்குது. இறுதியாக நான் சொல்ல போறது, தேவன் உங்களை சாக உருவாக்கவில்லை, வாழ உருவாக்கி இருக்கிறார். அவரை நம்புங்கள். ஒருவேளை நீங்க கண்ணீரோட, கவலையோடு, போராட்டத்தோடு இருக்கிறீங்களா? உங்களுடைய கண்ணீரை கூட சாட்சியாக மாற்ற தேவனால் முடியும். ஒருபோதும் நீங்க உங்களுடைய நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. ஒருவேளை யாருக்காவது இந்த வீடியோ தேவையாக இருக்கும், அவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. May God bless you.